सीतापदे सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सद्गुरु महाराज की जय। जानकीकांत स्मरण जय जय राम राम। नमः पार्वती पदये हर हर महादेव। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। आंजनेय स्वामी की जय। पतित पावन भगवन नाम की जय। पतित पावन राम नाम की जय। राम नाम सत्य है, राम नाम सत्य है, राम नाम सत्य है, सत्य है सत्य है, राम नाम सत्य है। भगवन नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहम श्रीमद् बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्र उपास्महे। यस्य स्मरण मात्रेण नाम भक्ति प्रजायते तन्नमामि यदि श्रेष्ठं बोधेन्द्रं जगदां गुरुं श्रीखण्डं इव पार्श्वन्तं शिवनाम परायणं श्रीधरं वेङ्कटेशार्यं श्रेयसे गुरुमाश्रये। यस्याङ्गं कनकावकामसदृशं बालं त्रिपुण्ड्राङ्गितं वाणी श्रीरघुनाथनाम सुतयापि आर्द्र असकृद्धारया चेदस्य अम्बुजलोचनो यदिपतिः केलदि अलं राधया तं वै वेङ्कटराम देशिकवरं सर्वात्मनामहं भजे, सर्वात्मनामहं भजे। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। नमोस्तु नामरूपाय नमोस्तु नाम जल्पिने नमोस्तु नाम शुद्धाय नमो नाम मयाय च। पतित पावन भगवन नाम की जय। पतित पावन राम नाम की जय। राम नाम सत्य है, राम नाम सत्य है, राम नाम सत्य है, सत्य है सत्य है, राम नाम सत्य है। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहुवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे நமः. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சமயத்தில் நாம் ஸ்ரீ பகவன் நாம ரசோதயம் ஸ்ரீ பகவன் நாம ரசோதயம் ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரால் எழுதிய அந்த கிரந்தத்தை நாம் முதல் உல்லாசத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் நான் அப்படியே படிச்சுட்டு போகிறேன் சில விஷயங்களை. ஏன்னா விளக்கறதுக்கெல்லாம் நம்ம விளக்கி சொல்லின்னு இருந்தோம்னா ரொம்ப நாளாகிடும். ஏன்னா இது பெரிய கிரந்தம். அப்படியே நம்ம படிச்சுட்டு போனாலே போதும், குருநாதருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே படிச்சுட்டே போகிறேன், அப்படியே கேட்டுகிட்டே வாங்க. அந்த ரசோதயத்தில் என்ன போட்டிருக்கோ அது எளிமையான தமிழில் நம்ம படிச்சுட்டு வரலாம், படிச்சுட்டே போயிடலாம். அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தது என்னென்னா, இந்த உலகத்தில் இவ்வுலகில் எல்லா உலகங்களின் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் லீலையை செய்யும் சர்வேஸ்வரனும் சகல பிராணிகளுக்கும் நல்லதை செய்யும் சிவபெருமானின் அவதார ரூபமாய் இருக்கும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியால் சகஸ்ரநாம பாஷ்யத்திலும் கீதா பாஷ்யத்திலும் ஜெகதீஸ்வர நாம கீர்த்தனமானது வேத விகிதம் என்றும் சகல பாபங்களையும் நீக்குவது என்றும் சகல புருஷார்த்தங்களையும் தரக்கூடியது என்றும் வேறு சாதனத்தை அபேட்சிக்காதது என்றும் காலதேச நியமங்கள் அற்றது என்றும் சர்வ ஜனங்களுக்கும் உரியது என்றும் வேதத்தில் சொன்ன எல்லா தர்மங்களையும் விட மிக சிறந்தது என்றும் நன்றாக நிர்ணயம் செய்திருக்கிறார். அந்த பாஷ்ய சந்தர்ப்பங்கள் பகவன் நாம ரசாயனம் என்னும் நூலில் நன்றாக வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாஷ்யக்காரரால் சொல்லப்பட்ட நாம கீர்த்தனத்தின் சர்வ தர்மங்களை காட்டிலும் சிறந்த மகிமை தகுந்த நியாயங்களால் காட்டப்பட்டது. போஜராஜனால் பூஜிக்கப்பட்ட லக்ஷ்மிதர கவியினால் விஸ்வேஸ்வர ஸ்மிருதியிலும் நாம கௌமுதி என்கின்ற கிரந்தத்திலும் நாம கீர்த்தனம் யாவருக்கும் பொது என்றும் எல்லா பாவங்களையும் நீக்குவதென்றும் எல்லா பலன்களையும் தருவதென்றும்
நல்ல நியாயங்களை காட்டி நிலைநாட்டப்பட்டது. நாமகௌமுதியில் இவ்விஷயம் பல மீமாம்ச நியாயத்தினால் நிலைநாட்டப்பட்டது என்பதால் நாம் விலகுகிறோம் என்றும் சொல்லப்பட்டது. அனந்ததேவர் எழுதிய பகவத் பக்தி விவேகம் என்கிற நாமகௌமுதி வியாக்கியானத்திலும் நாம மாஹாத்மியம் நன்றாக பிரதிபாதிக்கப்பட்டது. நாமகௌமுதிக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுதான் அனந்ததேவர் எழுதிய பகவத் பக்தி விவேகம் என்கின்ற நாமகௌமுதி வியாக்கியானத்திலும் நாம மகாத்மியம் நன்றாக பிரதிபாதிக்கப்பட்டது. ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகளாலும் சங்கரவிலாசம், புருஷார்த்த சுதாநிதி, பஞ்சதசியில் தியான தீபிகை முதலிய கிரந்தங்களில் நாம மகிமை சொல்லப்பட்டது. அவ்வாறே அத்வைத சித்தியை அருளி செய்த மதுசூதன சரஸ்வதி சுவாமிகளாலும் பகவத்கீதை கூடார்த்த தீபிகையில் நாம மகிமை நன்றாக சொல்லப்பட்டது. அவ்வாறே சித்தாஞ்சனம் என்னும் நூலை அருளி செய்த பாலகிருஷ்ணானந்தா சுவாமிகளால் புருஷார்த்த ரத்னாகரத்தில் நாமதரங்கத்தில் பாஷ்யக்காரர் நிர்ணயம் செய்த நாம மகிமையே ஆராய்ந்து நிர்தாரணம் செய்யப்பட்டது. அவ்வாறு ஹேமாத்ரியின் பக்தி முக்தா பலம் என்கிற கிரந்தத்தில் நாம மகாத்மியம் சொல்லப்பட்டது. எவ்வளோ மகாத்மாக்கள் அந்த காலத்திலேயே நாம மகாத்மியம் குறித்து எவ்வளோ நூல்கள் எழுதியிருக்காங்க பத்தியா. இதெல்லாம் குருநாதர் சுட்டி காட்டுறார். அவ்வாறு ஹேமாத்ரியின் பக்தி முக்தா பலம் என்கிற கிரந்தத்தில் நாம மகாத்மியம் சொல்லப்பட்டது. மேலும் பல பண்டிதர்களால் பல பிரபந்தங்களில் நாம மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நாம கீர்த்தனம் ஜாதி பேதமின்றி ஆசிரம பேதமின்றி யாவரும் அனுஷ்டிக்கக்கூடும் என்றும் அதற்கு வேறு தர்மம் அங்கமில்லை என்றும் சகல பாவங்களையும் போக்க வல்லது என்றும் மோட்சம் முதலிய எல்லா பலன்களையும் தரக்கூடியது என்றும் அவதார புருஷர்களான மகான்களால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி நிர்ணயம் செய்யப்பட்ட போதிலும் பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை முதலிய சாஸ்திரங்களின் வாசனை கூட தெரியாத கிணற்று தவளை ஒன்று, அவர் பேர் சொல்லலை, யாரோ ஒரு பண்டிதர், அது என்னன்னா உத்தர மீமாம்சை பூர்வ மீமாம்சைன்னா கர்மகாண்டம், உத்தர மீமாம்சைன்னா உபனிஷத் பாகங்கள் ஞானகாண்டம். இது ரெண்டுத்தையும் பற்றி தெரியாதவர் அப்படின்னு சொல்கிறார் இங்கே குருநாதர். யாரோ ஒருத்தர் பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை முதலிய சாஸ்திரங்களின் வாசனை கூட தெரியாத கிணற்று தவளை ஒன்று அப்பேற்பட்ட அபியுக்த சிகாமணிகளால் செய்யப்பட்ட நாம கீர்த்தன கிரந்தங்களின் இப்போ இவ்வளோ மகாத்மாக்கள், இப்போ சொன்ன இல்லையா முக்தாபலம் ஒரு மகாத்மாக்கள்லாம் இவ்வளோ பேர் நாமத்தை நிர்தாரணம் செய்திருக்காங்க. அப்போ இவ்வளோ மகாத்மாக்கள் ஸ்தாபித்த இந்த நாம மகிமையை இந்த கிணற்று தவளைன்னு சொல்லக்கூடிய யாரோ ஒருத்தர், அவர்னா கிணற்று தவளையாக இருந்தாராம், அப்படியேப்பட்ட ஒருத்தர், அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. கிணற்று தவளை ஒன்று அப்பேற்பட்ட அபியுக்த சிகாமணிகளால் செய்யப்பட்ட நாமகீர்த்தன கிரந்தங்களின் மத்தியில் ஒரு கிரந்தம் கூட படித்தறியாத, இதுபோல் மகாத்மாக்கள்லாம் எழுதிய நாம கிரந்தத்துடைய நாமத்தை பற்றிய கிரந்தங்களை படித்து அறியாமல் இருந்ததுனால, அதான் ஒரு கிரந்தத்தை கூட படித்து அறியாத மூடத்தனத்தினால் ஹிரண்யகசிபு போல எப்படி நாம சொல்லாத, நாராயணான்ற நாமத்தை சொல்லாத, ஹிரண்யோ நமக என் பேரை சொல்கிறா அப்படின்னு சொன்னான் இல்லையா ஹிரண்யகசிபு. நாராயண நாமத்தை சொல்லக்கூடாது, வேதங்களை படி, எல்லாம் படி, ஆனால் நாமத்தை சொல்லாத அப்படின்ட்டு, அந்த நாராயணன் ஹரிநாமத்தை சொல்லாத அப்படின்ட்டு எதிர்த்தான் இல்லையா ஹிரண்யகசிபு. அந்த நிலைக்கு சொல்கிறார். இப்போ ஹிரண்யகசிபும் பிராமணன் தானே, அவனும் வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணவன் தானே. ஆனால் பகவான் நாமத்தை மட்டும் சொல்ல மாட்டான் ஹிரண்யகசிபு.
அவனுக்கு பிடிக்காது. பகவான் நாமத்தை கண்டாவே வெறுப்பு உண்டாகும். அது மாதிரி நாமத்தை அலட்சியப்படுத்திட்டு என்ன தான் வேதங்களை படித்தாலும் பாண்டித்யம் பெற்றாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றத இங்கே சொல்ல வர்றாரு நம்ம குருநாதர். அது மாதிரி சில பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இங்கே, நாமத்தில் அலட்சியம் வந்ததுனால ஹிரண்யகசிபு போல சாமானிய பிராமணர்கள் செய்யும் ஜெகதீஸ்வரன் நாம கீர்த்தனத்தை சகிக்காமல் சாமானிய பிராமணர்களுக்கு ஜெகதீஸ்வரன் நாம கீர்த்தனத்தில் அலட்சியத்தை உண்டாக்குவதற்காக குதர்க்கபூர்வகமாய் தர்சன மாத்திரத்தினாலே துர்கதியை தரக்கூடும் ஒரு ஆபாச கிரந்தத்தை அந்த கிணற்று தவளை செய்திருக்கிறது. அப்படியேப்பட்ட கிரந்தத்தை தர்சன மாத்திரத்தினாலே அவர் ஒரு கிரந்தம் எழுதியிருக்காராம் யாரோ ஒருத்தர். அதை பார்த்தாலே நமக்கு துர்கதி பாபத்தை நரகத்தில் தள்ளிடுமா. அப்படியேப்பட்ட ஒரு கிரந்தம் செய்திருக்காராம் யாரோ ஒருத்தர். அதாவது பகவன் நாமத்தை பிரச்சாரம்னு ஒன்று ஆரம்பித்தா அதுக்கு எதிர்ப்புகள் எவ்வளோ. இது மாதிரிலாம் யாராவது ஒருத்தர் கிளம்பிடுவாங்க அதை எதிர்க்கிறதுக்கு. வெறும் ராமராமான்னு சொன்னால் மட்டும் வந்துடுமா? அப்போ வேதாத்தியெல்லாம் பண்ண வேணாமா? அந்த வேதத்தில் சொல்லக்கூடிய கிரியானுஷ்டானம்லாம் பண்ண வேணாமா அப்படின்ட்டு கடினமான சாதனைகளை இப்படி நம்மளுக்கு புகுத்தி திணித்து வெறும் ராமராமான்னு சொல்லிட்டா வந்துடுமா அப்படின்ட்டு இது மாதிரி அதை மறுக்கிறதுக்காக நாம மகிமை மறுக்கிறதுக்காக இவர்கள் இது போல் நூல்கள் எழுதியிருக்காங்களாம். யாரோ ஹிரண்யகசிபு போல் அப்படி சொல்கிறார். ஜெகதீஸ்வர நாமகீர்த்தனத்தை சகிக்காமல் சாமானிய பிராமணர்களுக்கும் ஜெகதீஸ்வர நாமகீர்த்தனத்தில் அலட்சியை உண்டாக்குவதற்காக குதர்க்கபூர்வமாக ஏதோ ஒரு கிரந்தம் எழுதியிருக்காராம். இதுக்கு குதர்க்கபூர்வமாக தர்சன மாத்திரத்தினால் துர்கதியை தரக்கூடும் ஒரு ஆபாச கிரந்தத்தை அந்த கிணற்று தவளை செய்திருக்கிறது. இந்த ஆபாச கிரந்தம் அத்தகைய மற்ற பல அந்த ஆபாச கிரந்தத்தை அந்த கிணற்று தவளை செய்திருக்கிறது. அந்த ஆபாச கிரந்தம் அத்தகைய மற்ற பல கிணற்று தவளைகளாலும் ஆதரிக்கப்பட்டு, கிணற்று தவளைன்னா ஒரு கிணத்துல இருக்கிற தவளை வெளி உலகம் தெரியுமா? தெரியாது இல்லையா? அவள்தான். ஆனால் அது மாதிரி சில விஷயங்களை பிடிவாதமாக பிடித்த முயலுக்கு 3 கால். உண்மையிலே முயலுக்கு 3 காலா 4 கால்? நான் சொல்கிறது தான் கரெக்டு, 3 கால் அப்படின்னு பிடிவாதமாக. அது மாதிரி தங்களுக்கு தெரிஞ்ச இந்த வேத விஷயங்களை மட்டும் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே வெளியே பரந்த மனத்தோடு மற்ற கிரந்தங்களை பார்த்து அறியாத அதுக்கு மேலே தெரிஞ்சிக்காமல் இருக்கின்ற இது போல் கிணற்று தவளைகள். அதை ஆதரிக்கிறவங்களும் கிணற்று தவளைகள் தான். ஏன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு அறிவு இல்லையே. அந்த கிணத்தை சுற்றி தான் அந்த தவளை வருமே தவிர வெளி உலகம் தெரியுமா? தெரியாது. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க பறந்து விரிந்து இருக்கிறது கூட நிறைய விஷயத்தை பார்க்கலாம். அது மாதிரி குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் தான் அந்த கிணற்று தவளைன்னு சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு அதுதான், மற்றதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு நிராகரிக்கிறதுக்காக பேசுகிறாங்க. அதனால் மகாத்மாக்கள் பிரமாணமாக இவ்வளோ காட்டுறார் இல்லையா போதேந்திரர், அவ்வளோ மகாத்மாக்கள் வழியில் தான் போனோமே தவிர நாமளாம் ஒன்று படிச்சுட்டு அதுதான் கரெக்டு அப்படின்னு பேசின்னு இருக்கக்கூடாது. அதுதான் கரெக்டுன்னு அதை வாதாடியே அதை ஸ்தாபிக்கிறதுக்காக ஒரு கிரந்தம் வேறு எழுதியிருக்காராம். தர்சன மாத்திரத்தினாலே துர்கதியை கொடுக்கக்கூடியதான். ஹிரண்யகசிபு என்ன பண்ணான்? எனக்கு மட்டும்தான் கோயில்களை ஸ்தாபிக்கணும், என் சம்மந்தமாக தான் எனக்கு தான் பூஜைகள்லாம் பண்ணணும், இதுதான் ஹிரண்யகசிபு தர்மம். இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். பகவானை பூஜிக்கக்கூடாது, பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடாது, எங்கேயுமே பகவானுடைய கதையை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா ஹிரண்யகசிபு. அது மாதிரி பகவத் பக்தியை மறுக்கக்கூடிய இது மாதிரி ஒரு பிராமணர் அவர் இது போல் ஆபாச கிரந்தத்தை எழுதியிருக்காராம். சரி, அதாவது என்னென்னா அவரும் எல்லாம் படித்தவர், பாண்டித்யம் பெற்றவர், எல்லாமே ஓகே. ஆனால் கிணற்று தவளை அப்படியேப்பட்ட அந்த வேதத்தினுடைய நோக்கத்தை அறியாதவர். வேதத்தின் நோக்கத்தை அறிந்தவர்கள் யாருன்னா அதுதான் பகவத்கீதை சொல்கிறார்,
ஒரு சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் அந்த நீரானது ஒரு பெரிய சாகரத்தில், ஒரு பெரிய ஏரியில் ஈஸியாக பூர்த்தி செய்யப்படும் இல்லையா? நான் சொல்கிற அர்த்தம் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இங்கே குருநாதர் சொல்கிறது அதுதான். எனக்கு கொடுத்த ஞானத்தில் சொல்கிறேன். கிணற்று தவளை அப்படின்னும் போது கிணற்றில் தண்ணீர் குறுகிய கொஞ்சம்தான். ஆனால் ஒரு பரந்த நீர்ப்பரப்பு இருக்குது, ஒரு ஏரி. நல்ல சமுத்திரம் போல் அதாவது உப்பு கடலில் சமுத்திரம் போல் நல்ல நீர் நிறைந்த பறந்து விரிந்து இருக்கும்போது அதில் சுலபமாக இவனுடைய தேவைகள் பூர்த்தி அடைஞ்சிடும் இல்லையா? அது மாதிரி தான் நாம மகிமையானது. அது மாதிரி கர்மகாண்டங்களை மட்டும் படிச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இது பண்ணுறது கிணற்று தவளை போல். பகவன் நாமத்தை படிக்கிறது பெரிய நீர்ப்பரப்பு போல், அப்படி புரிஞ்சுக்கணும். அப்படியேப்பட்ட ஹிரண்யகசிபு போல் பகவானை பற்றி அறியாமல் பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு தடைப்படுத்துகிறோம். இது மாதிரி ஆசாமிகள் அப்போ கிளம்பியிருக்காங்க பாருங்கள். அதுதான் இங்கே சொல்கிறார். அதுக்கு ஆதரிக்கிறதுக்கும் சில அசுரர்கள், இப்போது ஹிரண்யகசிபு சில அசுரர்கள் ஆதரித்தாங்களே, அது மாதிரி சில பிராமணர்கள் அப்போ இருந்திருக்காங்களாம். அதுதான் இங்கே ஹிரண்யகசிபுன்னு நான் குருநாதர் சொல்கிறார், ஹிரண்யகசிபு போல அப்படின்ட்டு உதாரணம் சொல்கிறார். அதுக்கு ஆதரிக்கிறவங்களும் கிணற்று தவளைகள்னு சொல்கிறார் இங்கே குருநாதர். அத்தகைய மற்ற கிணற்று தவளைகளாலும் ஆதரிக்கப்பட்டு தேசாந்தரங்களிலும் நாமகீர்த்தனத்திற்கு அபகீர்த்தி பரவி வருகிறது. அப்போது நாமகீர்த்தனம் பிரச்சாரம் பண்ணுறவங்கள நிராகரிக்கிற மாதிரி, வெறும் நாமத்தினாலாம் ஒன்றும் ஆகாது, நிறைய கிரியானுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், வேதத்தில் சொல்லக்கூடிய எல்லா கர்மாக்களும் செய்தாகணும், அது கேட்கறதுக்கே பல வருஷம் ஆகும், அது எங்கே செய்கிறது, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு வேதத்தால் உனக்கு என்ன பூர்த்தி அடையணுமோ அந்த விஷயங்கள்லாம் நான் சுலபமாக ராமநாமம் சொல்கிறதுனாலே பூர்த்தி அடைச்சிட்டோம். அதை ஏற்றுக்கிறதில்ல. அப்படி நாமகீர்த்தனத்துக்கு அபகீர்த்தி பரவி வருகிறது. அந்த ஆபாச கிரந்தத்தினால் நாமகீர்த்தனத்தில் திருட சத்தை இல்லாதவர்களும், இப்போ இவன் இது போல் இந்த ஹிரண்யகசிபு போல் இந்த பிராமண எழுதின கிரந்தத்தினால நாம வெறும் ராமராமன் சொன்னாலும் ஒன்றும் பலன் இல்லை, நாம் இதெல்லாம் எல்லாம் இந்த கர்மா செய்யணும், அந்த கர்மா செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதெல்லாம் சொல்லியிருக்கு வேதங்களில், அது பண்ணி அப்படின்ட்டு ஏதோ ஒன்று தப்பாக வழி நடத்தப்படுகிறார்கள் இல்லையா? அதனால் ஆபாச கிரந்தத்தினால் நாமகீர்த்தனத்தில் திருட சத்தை இல்லாதவர்களும், நாமகீர்த்தனத்தில் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சான். இது மாதிரி ஆசாமிகளால் தவறாக வழி நடத்தப்படுவதால் மக்கள், அதுக்கு ஆதரிக்கிறதுக்கும் சில கூட்டங்கள், சில பிராமணர்கள் இருக்காங்க. அப்படின்னும் போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அதில் 10 பேர், இப்போ ஒரு பொய்யை 10 பேர் சொல்லும்போது என்னன்னா அது மெய்யாயிடும். ஆனால் பொய்யை திருப்பி சொல்லி ஒரு 10 பேர் கூட சேர்ந்து சொன்னாங்கன்னா அது மெய்யாயிடும் இல்லையா? அது மாதிரி இவர்கள் சொல்லக்கூடிய கிரந்தத்தில் அதுக்கு ஆதரிக்கிற 10 பேர் கூட்டம் சேர்ந்து அப்படி அவருடைய கிரந்தத்தை அதுக்கு ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய அந்த கிணற்று தவளைக்கு கூட இருக்கிற சில கிணற்று தவளைகள், அது ஆதரிக்கிற கிணற்று தவளைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவர் எழுதின கிரந்தத்தை ஆதரிக்கிறதுனால, அதை பிரச்சாரம் பண்ணுறதுனால நாமகீர்த்தனத்தில் நம்பிக்கை இல்லாமல் மக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டாரலாம் சில பேர். அதுதான் இங்கே சொல்கிறார். சத்தை இல்லாதவர்களும் கொஞ்சம் சத்தை உடையவர்களும், ஆனால் நாம மகிமை சொல்லியிருக்கு புராணத்தில் சில விஷயம், அப்படி கொஞ்சம் சத்தை இருக்குதான், ஆனால் பார்த்தா முழுமையாக சத்தை இல்லாதவங்களும் சில பேர் இருக்காங்களாம். சுத்தமாக சத்தை இல்லாதவங்களும் இருக்காங்க, சில பேர் கொஞ்சம் சத்தை உடையவர்கள் நாமத்தில் என்னமோ சொல்கிறாரு, ஆனால் நாமத்துக்கு பலன் இருக்குது அப்படின்ற கொஞ்சம் சத்தை உடையவர்களும் இருக்காங்களாம் அந்த கூட்டத்தில். கொஞ்சம் சத்தை உடையவர்களும் சாஸ்திரம் அறியாதவர்களுமான சாமானிய ஜனங்களுக்கு ஒரு கால் நாமகீர்த்தனத்தில் சந்தேகம் ஏற்படக்கூடும் என்று அந்த ஆபாச கிரந்தத்தின் ஆபாச நிலையை தெளிவுபடுத்தும் இந்த கிரந்தம் ஆரம்பிக்கப்படுகிறது. நாமகீர்த்தனத்தில் சந்தேகம் ஏற்படக்கூடும் என்று அந்த ஆபாச கிரந்தத்தின் ஆபாச நிலையை தெளிவுபடுத்தும். அதனால் நாம சொன்னால் பலன் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சந்தேகத்துக்குரியது. அதனால் நம்ம இந்த கிரியானுஷ்டானங்கள்லாம் செய்யணும், இந்த வேதத்தில் சொன்னேன் அப்படின்ட்டு நிரூபணம் பண்ணிக்கிறார் போல இருக்கு அந்த கிரந்தத்தில்.
அப்படிப்பட்ட ஆபாச நிலையை தெளிவுபடுத்தும் இந்த கிரந்தம் ஆரம்பிக்கப்படுகிறது. கிணற்று தவளை எழுதிய அந்த நூல் சகல வேத தாற்பயங்களையும் அறிந்த ஜெகத்குருவான பகவத் பாதாச்சாரியாலின் சித்தாந்தத்திற்கு விரோதமானது. அப்படியேப்பட்ட ஒரு கிணற்று தவளை பிராமணர், அவர் என்னென்னா ஆதிசங்கரரே விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காரு, பகவத்கீதைக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காரு, அவரே நாமத்தை நிர்தாரணம் பண்ணியிருக்காரு. அந்த வழியில் வந்த இந்த பிராமணர் நாமத்தை மறுக்கிற மாதிரி, நாமக்கித்தனத்தில் நம்பிக்கை வராத மாதிரி அப்படி ஒரு ஆபாச கிரந்தத்தை செய்திருக்காருன்னா இதுதான் ஆச்சரியம். அதுதான் இங்கே குருநாதர் சுட்டி காட்டுறார். குருநாதர் இங்கே சுட்டி காட்டுறார். கிணற்று தவளை எழுதிய அந்த நூல் சகல வேத தாத்பரியங்களையும் அறிந்த ஜெகத்குருவான பகவத் பாதாச்சாரியாரின் ஆதிசங்கருடைய, அவருக்கு தெரியாத விஷயமா? சகல வேத தாத்பரியங்கள் அறிஞ்சவராச்சு. அவரே நாமத்தை சித்தாந்தம் பண்ணியிருக்காரு, பகவத்கீதையிலையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும். சித்தாந்தத்திற்கு விரோதமானது. அந்த சித்தாந்தத்திற்கு விரோதமானது என்று கூட தெரியாத மூடத்தனமே கிணற்று தவளை என்பதற்கு போதுமான சாட்சி. நீ எந்த வழியில் வந்து ஆதிசங்கர வழியில் வந்து நீ அத்வைத சம்பிரதாயத்தில் வந்து நீ இப்படி போல் நாமத்தை மறுத்து நீ ஒரு ஆபாச கிரந்தத்தை எழுதலாமா? அதை புறக்கணிக்கிற மாதிரி, மக்களுக்கு நாமகீர்த்தனத்தில் நம்பிக்கை வராத மாதிரி இப்படி ஒரு கிரந்தம் எழுதலாமா? இதுலேருந்தே தெரிவித்து நீ கிணற்று தவளை அப்படின்னு இங்கே குருநாதர் சொல்கிறார். ஏன்னா நீ எந்த வழியில் வந்து அந்த அவங்க அந்த வழியில் அந்த அத்வைத சம்பிரதாயத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரே நாமத்தை அப்படி நிர்தாரணம் நாமத்தின் மகிமையை அப்படி பேசியிருக்காரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில், பகவத்கீதை பாஷ்யத்தில். அப்புறம் பகவத் பாதாச்சாரியர்களால் செய்யப்பட்ட சகஸ்ரநாம பாஷ்யத்தில் ஹரிநாமமானது வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களையும் காட்டிலும் உயர்ந்தது என்றும் வேதத்தில் நீ எல்லா தர்மங்களை விட ராமான்னு சொல்கிறது வசதி என்றும் யாவருக்கும் பொது என்றும் சகுண நிர்குண பிரம்ம சாட்சாத்காரத்திற்கு சாதனம் என்று கூச்சலிட்டு சொல்லப்பட்டது. அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கார் ஆதிசங்கரர். இதெல்லாம் படித்து கூட புரிஞ்சிக்கல பற்றிய பின்னாடி வரவங்க எதோ ஒன்று கலப்பி விட்டுட்டு அப்படி குதர்க்கமாக மக்களை தவறாக வழி நடத்துறது தான் இவங்க வேலையை. இது மாதிரி சில பேர் கிளம்பிட்டாங்க ஏருக்கு மாறாக, தங்கள் சம்பிரதாயத்துக்கே விரோதமாக அப்படி கிளம்புறாங்க சில பேர். அதுதான் இங்கே அவங்கள தான் இங்கே கண்டிக்கிறார் குருநாதர், ஸ்ரீ பகவான போதேந்திரால் குருநாதர். பகவத் பாதாச்சாரியர்களால் செய்யப்பட்ட சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் ஹரிநாமமானது வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களையும் காட்டிலும் உயர்ந்தது என்றும். ஆமாம், ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்கிறார், கோதர்ம சர்வ தர்மானம் பவதக அதிகோ மதக, எல்லா தர்மங்களை விட சிறந்தது எது அப்படின்னு கேட்டது தான் தவிர அச்சன் அரசு, அதாவது பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார், யுதிஷ்டர் கேட்டதுக்கெல்லாம் எல்லா தர்மங்களும் சிறந்த தர்மம் எதுன்னு கேட்டதுனால தான், அப்போது எல்லா தர்மங்களோட சிறந்த தர்மம் எதுனா நாம சங்கீர்த்தனம் தான் அப்படின்ட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறார் பீஷ்மாச்சாரியார் இல்லையா. அதுதான் அங்கே ஆதிசங்கரரும் ஸ்ட்ராங்காக நிரூபணம் பண்ணுறார் தன் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில். ஹரிநாமமானது வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தர்மங்களையும் காட்டிலும் உயர்ந்தது என்றும் யாவருக்கும் பொது என்றும். அதான் பிராமண சத்திரியம் வர்ணாசிரமம் யாரும் கிடையாது, எல்லாருக்கும் பொது ராமநாமம் சொல்லுது. சகுண நிர்குண பிரம்ம சாட்சாத். இப்போது சகுண உபாசகர்கள் இருக்காங்க, அதாவது விக்கிரக வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் சகுண உபாசகர்கள், அர்ச்சாமூர்த்தியை வழிபடுபவர்கள். சில பேர் நிர்குண பிரம்மத்திலே லயிச்சு இருக்கக்கூடிய ஞானிகள், சில யோகிகள், அவர்கள் நிர்குணத்தையே பிரம்மஜோதியை தியானம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். அப்படியேப்பட்டவர்களுக்கும் இவங்களுக்கும் சம்மதமானது ஒரே விஷயம் என்னென்னா நாமா தான், ராம 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 ராம. அப்போ சகுண நிர்குண பிரம்ம நிஷ்டர்களுக்கும் சம்மதமானது. அதான் இங்கே சொல்கிறார், சகுண நிர்குண பிரம்ம சாட்சாத்காரத்திற்கு சாதனம் என்று கூச்சலிட்டு சொல்லப்படுது. நீ நிர்குண பிரம்மத்தை அடையினால நாம சொன்னால் தான் முடியும், நீ சகுண பிரம்மத்தை அடையினால நாம சொன்னால் தான் முடியும். அதான் சொல்லப்படுது. அதற்கு விரோதம் இந்த ஆபாச நூலில் தெளிவானது. இந்த நாம சங்கீர்த்தனம் தேவையில்லை அப்படின்னு அப்படிப்பட்ட கிணற்று தவளை சொல்லியிருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு விரோதம் இந்த ஆபாச நூலில் தெளிவானது. இந்த ஆபாச நூலை செய்வதில் புத்தி அவனுக்கு அவ்வளவு பாபத்தினால் உண்டாகிறது என்று பொருள்.
நாமத்தை புறக்கணிச்சுட்டு உதாசீனப்படுத்திட்டு நீ என்ன கர்ம காரியங்கள், அதான் சொல்கிறேன், மோகாசகா மோக கர்மானகா மோக ஜானகா விச்சேதசகா. பகவானை மறுத்துட்டு பகவான் நாமத்தை மறுத்துட்டு நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வியர்த்தமானது. உன்னுடைய ஞானமும் வீணானது. உன்னுடைய ஆசைகளும் பூர்த்தி ஆகாது. உன்னுடைய ஆசைகளும் வீணானது தான் இல்லையா? அது மட்டும் இல்லை, விச்சேதசகா, அவன் முட்டாளாயிடுவானா. அது மட்டும் இல்லை, ராட்சசாசுர இயல்பு கூட அவருக்கு உண்டாயிடுமா. ஏன்னா பகவத் பக்தியை வெறுக்கிறவனுக்கு இது மாதிரி தான் குணங்கள் உண்டாகும். பகவத் பக்தி ஆதரிக்கின்ற நாமச மகிமையை யார் அலட்சியப்படுத்துகிறாங்களோ அவர்களுடைய சங்கல்பங்கள்லாம், அவருடைய கர்மாக்கள், ஞானம் எல்லாமே வீணானது அப்படின்னு தான் பகவத்கீதையிலே பகவான் சொல்கிறான். அதுதான் இங்கே சொல்கிறார். இந்த ஆபாச நூல்களை செய்வதில் புத்தி அவனுக்கு அவ்வளோ பாபத்தினால் உண்டாயிடும். அதான் அவ்வளோ பாவம் இருக்குது. பாபத்தினால்தான் நாம் இப்போ சொல்லக்கூடாது அப்படின்ற புத்தி. நாம சொன்னால் சர்வபாவ பிரணாசனம். ஆனால் அந்த நாமம் சொல்லக்கூடாதுன்றது எதனால் வருதுன்னா பாபத்தினால்தான். பாபிகளால் பகவான் நாமம் சொல்ல முடியாது. பகவான் நாமத்தை மறுப்பாங்க, பகவான் நாமத்தை அலட்சியப்படுத்துவாங்க, உதாசீனப்படுத்துவாங்க. ராமராமான்னு சொன்னால் என்ன கஷ்டம் அப்படின்ற ஒரு அலட்சிய புத்தி அதனால பாபத்தினால் வருதான். அது புரிஞ்சுக்கணும். இப்படியாப்பட்ட நாமத்தை மறுத்து எழுதணும்னு ஒரு நூல் அவனுக்கு எப்படி, எதனால் அந்த புத்தி வந்ததுன்னா அவனுக்கு பாபத்தினால் உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறார். சரி, அதை ஆதரிப்பவர்களின் புத்திக்கும் அவ்வளவு பாவமே காரணம் என்று பொருள். பத்தியா, அது 10 பேர் ஆதரிக்கிறாங்க அந்த ஒரு நூல்னு சொன்னால் அவர்களுக்கும் அந்த பாவம் தான் அது மாதிரி இது மாதிரி துஷ்டத்தனத்தில் இருக்கிறதுக்கு காரணம். எனவே எவ்வளோ பாவம் செய்தால் நாமகீர்த்தனத்தில் அலட்சியம் வரும் என்று முதல் உல்லாசத்தில் சொல்லப்படுகிறது. பிறகு எவ்வளவு புண்ணியம் செய்தால் நாமகீர்த்தனத்தில் ஸ்ரத்தை வரும் என்று 2வது உல்லாசத்தில் சொல்லப்படுகிறது. பிறகு 3வது உல்லாசத்தில் சகஸ்ரநாம பாஷ்யத்தை கொண்டு வேதத்தில் சொன்ன எல்லா தர்மங்களையும் விட நாமகீர்த்தனமே சிறந்தது என்று சங்கிரகமாய் காட்டப்பட போகிறது. பிறகு 4வது உல்லாசத்தில் விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம், மற்ற புராணங்கள் சொல்லும் நாம மகிமை காட்டப்பட போகிறது. பிறகு 5வது உல்லாசத்தில் எல்லா தர்மங்களையும் விட நாமகீர்த்தனமே சிறந்ததென்று 4 வேதங்களின் வாக்கிய பிரமாணத்தால் காட்டப்பட போகிறது. 6வது உல்லாசத்தில் நாமகீர்த்தனத்திற்கு நித்திய கர்மங்களின் விரோதமில்லாமை காட்டப்படும். இப்படி காட்டுவதால் அந்த ஆபாச கிரந்தத்தின் ஆபாசத்தன்மை நன்றாக நிரூபணமாகும். பகவத்கீதையின் 7வது அத்தியாயத்திலும் அதன் பாஷ்யத்திலும் நாமகீர்த்தனம் முதலிய ஜெகதீஸ்வர பஜனத்தில் அலட்சியம் மகா பாபத்தினாலேயே வருகிறது என்று சொல்லப்பட்டது. என்ன? தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்தியந்தி மாயாம் ஏதாம் தரந்திதே. முகுண வடிவமான திவ்யமான எனது இந்த மாயை தாண்டுவதற்கு அரியது. என்னையே சரணமடைபவர்கள் இந்த மாயை தாண்டுகின்றனர் என்ற வசனத்தினாலும் அதன் பாஷ்யத்தினாலும் மாயை கடந்து கைவல்யத்தை அடையும் உத்தேசத்தினால் சச்சிதானந்த மூர்த்தியான சகுண பிரம்மத்தின் பிரபத்தி, அதாவது சரணாகதி சொல்லப்பட்டது. பிரபத்தி மோட்ச சாதனம். உண்மையான சரணாகதி நாமசங்கத்தின் செய்கிறது. அதை இங்கே சொல்ல போகிறார். பிரபத்தி மோட்ச சாதனமானது. பிரபத்தி மோட்ச சாதனமாவது ஞானத்தினாலேயே. அந்த பிரபத்தி பஜனமே. பஜனமும் நாமகீர்த்தனம் ரூபமே. எப்படி? அதாவது சரணாகதினா என்னென்னா, சரணாகதி பிரபத்தி எதுக்காகனா மோட்ச சாதனமாக, அது எதுக்காக ஞானத்தினால்தான் சித்திக்கும், மோட்சம் உண்டாகும். ஞானத்தினால்தான் மோட்சம். அப்படியேப்பட்ட சரணாகதியும் என்னென்னா பஜனை தான். உனக்கு ஞானம் உண்டாகினாலும் பகவான் நாம சொன்னதான் ஞானம் உண்டாகும். ஞானம் உண்டானால் மோட்சம் உண்டாகும். அப்போது அந்த சரணாகதின்றது என்ன அப்படின்னா பஜனம்தான். பஜனைகள் ஆடி பாடி குதித்து பகவான் நாம கீர்த்தனை பண்ணுறது பஜனை. வாக்கால் மட்டும் கீர்த்தனை பண்ணுறது கீர்த்தனை. புரிஞ்சுக்கணும். அப்படியேப்பட்ட அந்த பிரபத்தி பஜனமே. பஜனமும் நாம கீர்த்தன ரூபமே என்று சொல்லப்படுகிறது. முன் ஸ்லோகத்திற்கு பிறகு தைவீகேஷ குணமைன்னு நம்ம சொன்ன முன்னாடி ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் என்னென்னா, நமாம் துஷ்குதினோ மூடாக
பிரபத்தியந்த கீதையில் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், பிரபத்தியந்த நராதமாக மாயா அபஹ்ரத ஜான ஆசுரம் பாவம் ஆசிரிதாக. பாவிகளும் மாயினால் கவரப்பட்ட ஞானமுடையவர்களும் மூடர்களும் அசுரத்தன்மை அடைந்தவர்களுமான நராதமர்கள் என்னை பிரபத்தி, அதாவது சரணாகதி செய்ய மாட்டார், என்னை வணங்க மாட்டார்கள், அதான் பிரபத்தி செய்ய மாட்டார்கள் என்ற ஸ்லோகத்தின் அவதாரிக ரூபமான பாஷ்யத்தில், உன்னை பிரபத்தி செய்பவர்கள் மாயை தாண்டுவார்கள் என்றால் பிறகு ஏன் யாவரும் உண்மையே பிரபத்தி செய்வதில்லை என்று பாஷ்ய வசனத்தினால் பிரபத்தியில் யாவருக்கும் அதிகாரம் காட்டப்பட்டது. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகுருதுனா அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தாத்தி ஞானிச்ச பரதர்ஷப. ஹே அர்ஜுனா, பரதசிரேஷ்டா, புண்ணியம் செய்த ஜனங்கள் ஆர்த்தன், ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, ஞானி என்ற 4 விதமான என்னை பஜிக்கின்றனர் என்ற சிறந்த வசனத்தால் யாவருக்கும் பஜனத்தில் அதிகாரம் உண்டு என்று தெளிவாகிறது. ஆர்த்தி, யாவருக்கும் கஷ்டங்கள் உண்டு, ஆர்த்தின்றது. அதை பரிகாரம் செய்வதற்காகவும் ஆண் பெண் அலி யாவருக்கும் பொருளாசை இருப்பதாலும் அர்த்தார்த்தி, பொருளாசை இருப்பதாலும் அவ்வாறே ஞானம் வேண்டியவர்களுக்கு ஜிக்ஞாசு, ஞானம் வேண்டியவர்களுக்கும் ஞானம் உடையவர்களுக்கும் கூட ஞானி, ஞானம் உடையவர்கள், ஜிக்ஞாசு ஞானி வேண்டவர்கள், ஞானத்தை வேண்டுபவர்கள். அப்போ ஞானம் வேண்டுபவர்கள் ஞானம் உடையவர்களுக்கும் கூட சகுன பஜனம் யாவருக்கும் பொது என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. நாம சொன்னாதான் ஞானமும் சித்திக்கும், நீ தேடுற பொருள் கிடைக்கும். இது எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டே உம்மை எல்லாரும் ஏன் பிரபத்தி செய்யவில்லை என்று கேள்வி கேட்டுக்கொண்டு பகவான் பதில் சொல்கிறான். என்னை பாவிகள் பிரபத்தி செய்ய மாட்டார்கள் என்று பாஷ்யத்தில் சொல்லப்பட்டது. இந்த வசனம் முன்னமே காட்டப்பட்டது. அந்த வசனம் முன்னமே காட்டப்பட்டதுன்னு என்னது? அதாவது என்னென்னா, மாயால் கவரப்பட்ட ஞானமுடையவர்கள், நராதமர்கள், மனுஷர்களுக்கே தருமானவர்கள், அசுரத்தனமானவர்கள், மூடர்கள். அப்போ இவங்களாம் பகவானை நாமத்தை சொல்ல மாட்டாங்க. அசுர சுபாவம் உடையவர்கள் இவங்கெல்லாம் பகவான் நாமத்தை சொல்ல மாட்டாங்க. அதுதான் சொல்கிறாரு இங்கே. அப்படிப்பட்ட யார் இந்த வசனத்திற்கு இது பாஷ்யம். பரமேஸ்வரனான என்னை பாவத்தை செய்யும் மூடர்களும் மனிதர்களுக்குள் அதர்மர்களும் மாயால் ஞானம் மழுங்கியவர்களும் ஹிம்சை, பொய் முதலிய அசுர சுபாவத்தை அசுரபாவத்தை அடைந்தவர்களும் என்னை பஜிப்பதில்லை. பாபத்திலே பிரபத்தியாகிய பஜனம் வேதத்தில் சொல்லப்பட்ட சகல தர்மங்களையும் காட்டிலும் சுலபம் என்றும், சகல தர்மங்களின் பலன்களை காட்டிலும் சிறந்த பலன் தருவதென்றும் அறியாததால் இவர்கள் மூடர்கள். எந்த ஜனங்களுக்கு எந்த தர்மத்தின் சொரூபமும் இவன், அதாவது சகல தர்மங்களின் பலனை காட்டிலும் சிறந்த பலனை தருவதென்றும் அறியாததால் இவர்கள் மூடர்கள். நாம சிங்கத்தினாலே எல்லா பலங்களும் சித்திச்சிடும். எந்த ஜனங்களுக்கு எந்த தர்மத்தில் சொரூபமும் இன்ன பலனை தரும் என்பதும் தெரியவில்லையோ அந்த ஜனங்களுக்கு அந்த தர்மத்தில் பிரவೃತ್ತಿ ஏற்படாது என்பது லோக பிரசித்தம். அத்தகைய மௌட்யம் ஏன் உண்டாயிற்று, ஏன் நிலைத்திருக்கிறது என்றால் துஷ்கிருதினகா என்கிறார். தர்ம பிரபத்திற்கு பிரதிபந்தகமான மூடத்தனம் பாபத்தினாலேயே உண்டாகி பாபத்தினாலேயே நிலைத்திருக்கிறது. நிலைத்திருக்க
காரணம் இல்லாவிடில் அந்த மூடத்தனம் உண்டானதுமே நசித்து போயிருக்கும். அந்த மூடத்தனத்தை ரட்சிப்பதற்காக அந்த பாபியை பகவத் பஜனை மகாத்மிய விஷயத்தில் ஸ்ரத்தை உண்டாக்காமலும் செய்து வருகின்றது. அவசியம் சொல்ல வேண்டும். ஸ்ரத்தை உண்டாகாமலும் செய்து வருகிறது என்று அவசியம் சொல்ல வேண்டும். இல்லாவிடில் அந்த மூடத்தனம் நிலத்திற்கு வழி இல்லை. அங்கு 7ஆம் அத்தியாயத்தில் பகவத்கீதையில் ஏஷாம் து அந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணியகர்மணம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடபதா. புண்ணியவான்களான எந்த ஜனங்களுக்கு எந்த ஜனங்களுக்கு பாவம் அழிந்து விட்டதோ அவர்களே சம்சார மோகத்திலிருந்து விடுபட்டவர்களாய் திருநிஷ்டையுடன் என்னை பஜிக்கின்றனர் என்ற வசனத்தினால் எந்த புண்ணியவான்களான எந்த ஜனங்களுக்கு பாவம் அழிந்து விட்டதோ அவர்களே சம்சார மோகத்திலிருந்து விடுபட்டவர்களாய் திருநிஷ்டையுடன் என்னை பஜிக்கின்றனர். ராம 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 என்ற பஜிக்கின்றனர் என்ற வசனத்தினால் அந்த வசனத்தின் வியாக்கியான ரூபமாய் அமைந்த பாஷ்யத்தினாலும் புண்ணிய கர்மங்களால் எவருடைய பாவம் நாசமாயிற்றோ அவர்களே மானம் அவமானம் முதலியது காரணமான அவமானம் புண்ணிய கர்மங்களால் எவருடைய பாவம் நாசமாயிற்றோ அவர்களே மானம் அவமானம் முதலியது காரணமான லஜ்ஜை முதலியவைகளை விட்டவர்களாய், அதாவது துவந்த மோக நிர்முக்தா விட்டவர்களாய் துவந்த மோகமற்று பஜிக்கின்றனர் என்பதால் அவ்வாறு எங்களுக்கு பாவம் நசிக்கவில்லையே, அவர்கள் பஜனம் செய்ய மாட்டார்கள் என்று சித்திப்பதால். ஏன் பாவம் நமக்கு உள்ள வந்து போகலன்னா பஜனை செய்ய மாட்டீங்க, அதனால்தான். பஜனை செய்ய மாட்டாங்களே, அப்போ எப்படி பாவம் போகும்? சொல்ல மாதிரி பாவம் நசிக்கவில்லையோ நசிக்கவில்லைன்னா அவர்கள் பஜனம் செய்ய மாட்டார்கள் என்று சித்திப்பதால் அந்த பாவம் அந்த மௌட்டியத்தை சம்ரட்சிப்பதால் அந்த பஜனத்திற்கு இடையூறாக ஆகிறதென்ற அர்த்தம் பொருத்தமே. அதனால் பாவிகள் என்னை பஜிக்க மாட்டார்கள் என்ற அர்த்தம் திடமாயிற்று. அத்தகைய மௌட்டியத்தை உண்டாக்கி காப்பாற்றி வரும் அதாவது என்ன சொல்லியிருக்கு, அவர் எவருக்கு பாவம் நசிக்கவில்லையோ அவர்கள் பஜனம் செய்ய மாட்டார்கள் என்று சித்திப்பதால் அந்த பாவம் அந்த மௌட்டியத்தை சம்ரட்சிப்பதால் அந்த பஜனத்திற்கு இடையூறாக ஆகிறது என்ற அர்த்தம் பொருத்தமே. அதனால் பாவிகள் என்னை பஜிக்க மாட்டார்கள் என்ற அர்த்தம் திடமாயிற்று. சரி, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம். சரி, படிக்கலாம். அத்தகைய மௌட்டியத்தை உண்டாக்கி காப்பாற்றி வரும் பாவம் எவ்வளவு என்றால் நராதமர்கள் என்ற சொல்லால் சூச்சிப்பிக்கப்படுகிறது. நரகளுக்குள் மிகவும் தாழ்ந்தவர்கள் என்ற பாஷ்யம் முன்னமே காட்டப்பட்டது. எவர்களுக்குள் இவர்கள் அதர்மர்கள் என்றால் நூற்றுக்கணக்கிலும் ஆயிரமாயும் பாவங்களை செய்து பழக்கப்பட்டு அதமர்களான சண்டாளர்களுக்கும் இவர்கள் அதமர்கள் என்று பொருள். அதமர்களான சண்டாளர்களுக்கும் அதமர்கள் என்று பொருள். எவ்வளவு பாவத்தினால் சண்டாளாதிகளுக்கும் அதமனாய் இருக்க நேரிடுமோ அவ்வளவு பாவத்தினால் பகவத் பஜனத்தில் அலட்சியத்தை தரும் மூட புத்தி உண்டாகும் என்று பொருள். அவ்வாறு பகவத் பஜனத்தில் அலட்சியம் செய்தவனுக்கு அலட்சியம் வந்தவனுக்கு அனர்த்தம் சொல்லப்பட்டது. மாயா அபஹ்ருத ஞான ஆசுரம் பாவம் ஆசிரிதா என்றபடி மாயினால் அபகரிக்கப்பட்ட ஞானமுடையவர்களால்
பொய் சொல்வது, ஜீவராசிகளை இம்சை செய்வது முதலிய அசுர சுபாவத்தை இம்சை செய்வது முதலிய அசுர சுபாவத்தை அடைந்தவர்களாய் என்னை பஜிக்க மாட்டார்கள் என்ற கீதைக்கு பாஷ்யம் எழுதும் சந்தர்ப்பத்தில் ஆதிசங்கரால் ஸ்லோகத்தில் பொருள் பிரமாணமாக காட்டப்பட்டது. கொஞ்சம் ராம 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 ஸ்ரீராமதாஸுக்கு ஜெய், சுவாமிக்கு ஜெய். இப்போ கொஞ்சம் பூர்த்தி பண்ணிப்போம், அப்புறம் பார்க்கலாம். ராம 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 ராம.